பத்மநாபன் சற்று நேரத்துக்கு முன்பாக தான் கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே இளந்தூர் பகுதியில் தனியார் பேருந்தும் அதே போன்று எதிரே வந்த டிப்பர் லாரியும் மோதியதில் 23 பயணிகள் தற்பொழுது படுகாயம் என்பது அடைந்திருக்கின்றனர். முன்னதாக அந்த தனியார் பேருந்து என்பது கண்ணூரிலிருந்து கோழிக்கோடு நோக்கி வந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் கோழிக்கோடு அருகே இளந்தூர் பகுதி இருக்கும் அந்த சோரப்புழா பாலத்தை கடந்து செல்லும் பொழுது எதிரே வந்த அந்த டிப்பர் லாரி திடீரென நிலை தடுமாறி தனியார் பேருந்து மீது மோதியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தனியார் பேருந்து அதே பகுதியில் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் பேருந்தில் 35 பயணிகள் பயணம் செய்தனர். இதில் 23 பேர் படுகாயம் என்பது அடைந்திருக்கின்றனர். பேருந்து முழுவதுமாக அந்த பகுதியில் கவிழ்ந்ததால் உடனே அந்த பகுதியில் தீயணைப்புத்துறை வீரர்களும் சரிதான், அதே போன்று பொதுமக்களும் இணைந்து சுமார் 1 மணி நேரம் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அந்த பேருந்தில் பயணம் செய்த 35 பயணிகளில் 23 பேர் அங்கிருந்து மீட்டு கோழிக்கோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். இவர்களுக்கு ஒரு சிலருக்கு படுகாயம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. சிலர் சில காயங்களுடன் தற்பொழுது வீடுகளுக்கு திரும்பி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருந்தன. இந்த பகுதி என்பது ஒரு குறுகலான ஒரு சாலை என்பதால் இந்த விபத்து ஏற்பட்டதும் ஒரு போக்குவரத்து என்பது கடுமையான நெரிசல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போக்குவரத்து காவலர்களும் சரிதான் உடனே போலீசார் அந்த பகுதிக்கு விரைந்து சென்று அந்த வாகனங்களை தற்பொழுது அப்புறப்படுத்தும் பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மறுபுறம் போக்குவரத்தை தற்பொழுது சீர் செய்யப்பட்டிருக்கின்றனர். இது மட்டுமின்றி இந்த விபத்துக்கான காரணம் குறித்தும் தற்பொழுது விசாரணை என்பது நடத்தி வருகின்றனர். முதல் கட்ட விசாரணையில் டிப்பர் லாரி மீது ஒரு குற்றச்சாட்டு என்பது முன்வைக்கின்றனர். சற்று நேரத்துக்கு முன்பாக அந்த லாரி வேகமாக வந்ததாகவும் கூறப்படுகிறது. தற்பொழுது போலீசார் விசாரணையை பொறுத்த அளவில் இந்த பேருந்தும் தற்பொழுது வர வேண்டிய பாதையை விட்டு எதிர் திசையில் திரும்பி சென்றதாகவும் பொதுமக்கள் பார்த்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டை தற்பொழுது பொதுமக்கள் முன்வைத்ததை தொடர்ந்து விசாரணை என்பது 2 பேரின் மீதும் தவறுகள் இருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தொடர்ச்சியாக விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் தீவிர சிகிச்சையும் மறுபுறம் படுகாயமடைந்த பயணிகளுக்கு தற்பொழுது அளிக்கப்பட்டு வருகின்றன. பத்மநாபன்.